மாட்டேன். 2017-18 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பு. எவ்வளவு கொடுத்தாச்சு வாய்ப்பு? இன்னும் என்ன பேசுறீங்க? எல்லா வாய்ப்பும் கூட கொடுத்தாச்சு. குற்றச்சாட்டு சொல்ல பதில் சொன்னாரு. நீங்க உங்க இடத்துக்கு போங்க, போங்க உங்க இடத்துக்கு போங்க, உங்க இடத்துக்கு போங்க, போங்க உங்க இடத்துக்கு போங்க. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் பேசுவதும் அவர் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்தால் ஏதோ வெளியிலே இருப்பதை போல தெரிகிறது. இது சட்டமன்றம், சட்டமன்றம் மரபு இருக்கிறது பாரு. நாங்கள் சரியான போக்கில் இல்ல, இது அவை சுமூகமா நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டும் சில குழப்பம் இருப்பதற்காக எங்கே இதெல்லாம் தவறானது, சரியில்லாம இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசுவதில்லை, சரியல்ல. ஒரு குழப்பம் அமைப்பதற்காக இவர்கள் முன்னெச்சரிக்கை இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே துணைத் தலைவர்கள் இது குறித்து முதலமைச்சர் பேச உட்காருங்க. நான் ஒரு முடிவு செய்ய அன்போடு கேட்கிறேன். உட்காருங்க, 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 உட்காருங்க. அவை முன்னவர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போதும் முதலமைச்சர் பேசுகிற போதும் மாண்புமிகு அன்பழகன் அவர்கள் இதுபோடு முறை தவறி பேசுவதை அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அமைதியா உட்கார்றீங்களா இல்லையா? அவை காவலர்கள் அன்பழகர்களை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.